Good morning dears. 8th வந்து rocks and soils பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் rocks எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ராக்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னியஸ், செடிமெண்ட்ரி அண்ட் மெட்டாமார்பிக் அப்படிங்கிறது தான் இதோட டைப்ஸ். இப்போ இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அகைன் அதை வந்து இன்ஸ்டசிவ் அண்ட் எக்ஸ்ட்ரசிவ் இக்னியஸ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செடிமெண்ட்ரி ராக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஆர்கானிக், கெமிக்கல், மெக்கானிக், இது வந்து இதோட இருக்க டைப்ஸ். அதே மாதிரி மெட்டோமார்பிக் அப்படின்னு எடுத்தோன்னா தெர்மல் அண்ட் டைனமிக் மெட்டோமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். So igneous rocks. The igneous rocks are formed by the solidification of molten magma. These rocks are also called as primary rocks or parent rocks, as all other rocks are formed from these rocks. இப்போ igneous rocks வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா magma இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு வால்கனோ எரப்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் வெளியில் வருது இல்லையா அந்த லாவா, அந்த magma இதெல்லாம், ஸோ அந்த ஒரு ஃபயர் காம்பனண்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து igneous rocks வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போது மற்ற எல்லா ராக்ஸ்க்கும் ஒரு பேரண்டிங்காக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இக்னியஸ் ராக்ஸ் தான். ஸோ இதை வந்து நாம் பிரைமரி ராக்ஸ் ஆர் பேரண்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இக்னியஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இக்னஸ் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர். Then characteristic of igneous rocks. These rocks are hard in nature. இது வந்து அந்த ஃபயர் காம்போனண்ட் அந்த மாக்மா லாவாலேருந்து தான் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாகவே ரொம்ப ஹார்ட் ராக்ஸாக இருக்குது. தீஸ் ஆர் இம்பர்மியபிள். இம்பர்மியபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து எதுவுமே வந்து கசிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஹார்டாக டென்ஸாக இருக்கிறதுனால ஸோ அந்த சின்ன சின்ன துகள்கள் இதெல்லாம் வந்து இதில் இல்லை. தே டு நாட் கண்டெயின் ஃபாசல்ஸ். ஃபாசல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா அது பல வருஷத்துக்கு அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டோனாக மாறிடுது, இல்லை ஒரு ராக்காக மாறிடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஃபாசல் கண்டென்ட் வந்து இதில் கிடையாது. தே ஆர் அசோசியேட்டட் வித் த வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து வால்கனிக் ஆக்டிவிட்டீஸோட அசோசியேட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து இதோட ஃபார்மேஷனை நம்ம பார்க்கும்போது அந்த வால்கனிலேருந்து வர அந்த மேக்மா லாவா இதுலேருந்து ஃபார்ம் ஆகி தான் வந்து இது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து இது அசோசியேட் ஆகிருக்கு. தீஸ் ராக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஸோ இது வந்து ரொம்ப டென்ஸாக ரொம்ப ஹார்டாக இருக்கிறதால இந்த ராக்ஸ், இந்த இக்னியஸ் ராக்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். ஸோ நம்ம மேலேயே பார்த்தோம் இக்னியஸ் ராக்ஸை வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரசிவ், இன்னொன்று வந்து இன்ட்ரசிவ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரசிவ் பற்றி பார்க்கலாம். கேன் யூ விஷுவலைஸ் த lava comes out from a volcano? Lava is actually a fire-lit molten magma comes out from the interior of the earth. இப்போது ஒரு வால்கனோ எரப்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அது வந்து அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளேருந்து வந்து அந்த லாவா அந்த ஒரு ஃபயர் காம்பனண்ட் எல்லாம் வெளியில் வரதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ அந்த லாவா அந்த மேக்மா அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா எர்த்தோட இன்டீரியர் பார்ட்லேருந்து வருது. ஆஃப்டர் ரீச்சிங் த எர்த் சர்ஃபேஸ் த மால்டன் மெட்டீரியல்ஸ் கெட் சாலிஃபைட் அண்ட் ஃபார்ம் ராக்ஸ். ஸோ இதெல்லாம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இது ஒரு சாலிட் காம்போனண்ட்டாக மாறுது, அதாவது ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ராக்ஸ் ஃபார்ம் இன் சச் அ வே அண்ட் த crust are called extensive igneous rocks. ஸோ இந்த மாதிரி அதாவது எர்த்தோட இன்டீரியர் பார்ட்லேருந்து வர ஒரு லாவா மூலமாக உருவாகிற ராக்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நாம் எக்ஸ்ட்ரசிவ் அப்படின்னு சொல்கிறோம். These rocks are fine grained and glassy in nature due to rapid solidification. Basalt found in the northwestern part of peninsular India is an example. இப்போ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரசிவ் ராக்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பசால்ட் நாம் வந்து சொல்லலாம். இது எந்த சைடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெஸ்டர்ன் பார்ட் பெனின்சுலாரில் வந்து இது வந்து அவைலபிளாக இருக்குது. தென் இன்ட்ரசிவ் igneous. The molten magma sometimes cools down deep inside the earth crust and becomes solid. இப்போது லாவா இதெல்லாம் வந்து வெளியில் வரும்போது ஒரு ஃபயர் காம்போனண்ட்டாக நமக்கு வருது, அதுக்கப்புறமா அது வந்து ராக்காக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ எர்த்தோட இன்டீரியர் அதாவது இன்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கூலாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து இன்ட்ரசிவ் அப்படின்னு சொல்லலாம். This is formed the way is called intrusive igneous rocks. Since they cool down slowly, they form large grains. Intrusive igneous rocks are 2 types. So இது வந்து கூல் ராக்ஸை வந்து intrusive அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து plutonic, இன்னொன்று வந்து hypasical rocks அப்படின்னு சொல்லலாம். Plutonic rocks and ones formed at shallow depth are called hypasical rocks. Granite, diorite, gabbro are the example of plutonic. இப்போ plutonic rocksக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா granite, diorite, gabbro இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ dolerite அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா hypasical rocksக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம்.
The intrusive igneous rocks consist of large crystals. They are also called crystalline rocks. So in the intrusive igneous rocks இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷைன் ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறதால இதை வந்து கிறிஸ்டலைன் ராக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். தென் செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து படிமம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். செடிமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து செட்டில் டவுன். ஸோ இதோட மீனிங் இந்த வேர்ல்ட்லேயே வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா வந்து இந்த படிவுகள் இதெல்லாம் வந்து சேர்ந்து உருவாகிறது தான் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். The word sedimentary has been derived from Latin word sedimentum. செடிமெண்டம் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்டில் இருந்து தான் வந்து இது டிரைவ் ஆயிருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செட்டில் டவுன். The sedimentary rocks are formed by sediments derived and deposited by various agents. இந்த sediments அப்படிங்கிறது வந்து various things மூலமாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு மவுண்டன்லேருந்து வர அந்த ஒரு சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து படிஞ்சு ஆறுகள் மூலமாக வர்றது இதெல்லாமே வந்து படிஞ்சு உருவாகிற எல்லாமே வந்து sediments தான். Due to high temperature and pressure, the undisturbed sediments of long periods cemented to form sedimentary rocks. ஸோ இந்த மாதிரி உருவாகிற இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் மூலமாகவோ இல்லை ஒரு டெம்பரேச்சர் மூலமாகவோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ராக்காக வந்து ஃபார்ம் ஆகுது. செடிமெண்ட்ரி ராக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி லேயர்ஸ் விச் were formed by the sediments deposited at different periods. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த செடிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே டைமில் வந்து படிகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைம் அப்படியே இருக்கிறதுனால அது வந்து நிறைய லேயர்ஸாக ஃபார்ம் ஆகுது. as is consist of many strata, it's also known as stratified rocks. strata அப்படின்னா வந்து லேயர். ஸோ அதனால் இந்த sedimentary rocks வந்து stratified rocks அப்படின்னு சொல்லலாம். Sedimentary rocks are the important source of natural resources like coal, oil and natural gas. இப்போ வந்து இந்த கோல், நிலக்கரி, ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து சொல்லலாம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ், இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தே ஹாவ் மெனி லேயர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் வந்து நிறையா லேயர்ஸ் இருக்குது. தே ஆர் நான் கிறிஸ்டலைன் ராக்ஸ். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா இன்ஸ்டசிவ் எக்ஸ்ட்ரசிவ், ஸோ அதை வந்து நம்ம கிறிஸ்டலைன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து கிறிஸ்டல் ராக்ஸ் கிடையாது, நான் கிறிஸ்டலைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே கண்டைன் ஃபாசில்ஸ். ஸோ ஏன்னா வந்து இந்த செடிமெண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய நேச்சுரல் திங்ஸ் அந்த படிவுகள்லாம் சேர்ந்து வந்து உருவாயிருக்கும். அதனால் இதில் வந்து ஃபாசில் கண்டெயின் இருக்குது. தே ஆர் சாஃப்ட் அண்ட் கெட் eroded easily. இது வந்து ஈஸியாக வந்து இதுக்கு அரிக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். Oldest sedimentary rocks of the world has been identified in Greenland and estimated as 3.9 billion years old. இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ஓல்டான ஒரு செடிமெண்ட்ரி ராக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டில் இருக்குது. ஸோ இது வந்து உருவாகி ஒரு 3.9 பில்லியன் இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செடிமெண்ட்ரி ராக்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆர்கானிக், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக் பார்க்கலாம். These rocks are formed as a result of a decomposition of dead plants and animals. It contain fossils. இப்போ வந்து அனிமல் இல்லை பிளான்ட் இதெல்லாம் இறந்ததுக்கப்புறமா அது டீகம்போஸ் ஆகி தான் வந்து இந்த மாதிரியான ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இதில் வந்து ஃபாசல் கண்டென்ட் இருக்குது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா சாக், டாக், டாலமைட், லைம்ஸ்டோன் இதெல்லாமே வந்து ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். தென் மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். These rocks are formed from the disintegration of igneous and metamorphic rocks. இப்போ வந்து igneous rocks இல்லை metamorphic rocks இதோட disintegration தான் வந்து இந்த மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The natural agents erode and transport and these rocks are deposit them at some places. ஸோ இந்த செடிமெண்ட்ரி அப்படின்னாலே வந்து நேச்சுரல் திங்ஸ் இதோட டீகம்போசிஷன் தான் அப்படின்னு நாம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சில இடத்துல வந்து டெபாசிட் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு ராக் ஆஃப் ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் தே cemented to form rocks. சாண்ட்ஸ்டோன், ஷேல், கிளே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. தென் கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். These are formed by precipitating of minerals from water. இந்த கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர்லேருந்து தான் வந்து நமக்கு உருவாகுது. இட்ஸ் ஃபார்ம் யூஸ்வலி த்ரூ எவாபரேஷன் ஆஃப் கெமிக்கல் ரிச் சொல்யூஷன். அதாவது வாட்டர் வந்து ஆவியாகுது இல்லையா, ஸோ அந்த ஒரு மெத்தட்லேருந்து தான் வந்து இது உருவாகுது. தீஸ் ராக்ஸ் ஆர் கால்ட் ஆல்சோ த எவாபரேட்ஸ். ஸோ அதனால் இதை என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவாபரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ராக் சால்ட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கைண்ட். ஏன்னா வந்து வாட்டர் ஆவியானதுக்கு அப்புறமா வந்து அங்கே ஒரு சால்ட் வந்து படியுது இல்லையா, ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். தென் மெட்டாமார்பிக் ராக்ஸ். மெட்டாமார்பிக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா அண்ட் மார்ஃபா அப்படிங்கிற 2 கிரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது தான். இதோட மீனிங் என்ன அப்படின்னா மெட்டா அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம், மார்ஃபா அப்படின்னா ஷேப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேயே வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது ஒரு ராக் வந்து வேற ஒரு ஷேப்பில் வந்து மாறுறது தான் வந்து மெட்டாமார்பிக் ராக் அப்படின்னு தெரிஞ்சுக்குது. When igneous and sedimentary rocks subject to high temperature and pressure, the original rocks get altered into a form of new kind of rock called metamorphic rock. இப்போ வந்து ஒரு igneous ராக்ஸோ இல்லை ஒரு sedimentary ராக்கோ ஒரு டெம்பரேச்சர் மூலமாகவோ இல்லை அதுக்கு கிடைக்கிற ஒரு ஹை ப்ரெஷர் மூலமாகவோ அதோட ஷேப்லேருந்து வேற ஒரு ஷேப்பாக ஃபார்ம் ஆகுறது தான் வந்து மெட்டாமார்பிக் ராக் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டாமார்பிசம் இஸ் 2 types. இதுலேயே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து thermal metamorphism. If the change in the rocks is mainly caused by the temperature, ஒரு ஹை டெம்பரேச்சர் மூலமாக ஒரு ராக் வந்து வேறு விதமாக மாறுது அப்படின்னா வந்து தெர்மல் மெட்டாமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே டைனமிக் மெட்டாமார்பிசம் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் மெயின்லி காஸ்ட் பை த ஹை ப்ரெஷர். அந்த ஏதோ ஒரு ராக்கில் ஏற்படுற ஒரு ஹை ப்ரெஷர் மூலமாக அது வேறு விதமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை வந்து நாம் டைனமிக் மெட்டாமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். One of the world wonders, Taj Mahal is in India, was built by white marble in a metamorphic rock. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாஜ்மஹால் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் மார்பிளால் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த ஒயிட் மார்பிள் அப்படிங்கிறதே வந்து ஒரு மெட்டாமார்பிக் ராக் தான் அப்படிங்கிறது ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஃப்ரம் இக்னியஸ் ராக்ஸ். இப்போ எப்படி வந்து இந்த இக்னியஸ் ராக்ஸ்லேருந்து அந்த மெட்டாமார்பிக் ராக் வந்து மாறுது, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிரானைட் இன்டு நெய்ஸ். இப்போ நெய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ அது வந்து ஒரு மாதிரி வரி வரியாக நிறைய லேயர்ஸ் மாதிரி தெரியும். அந்த கிரானைட் வந்து நெய்ஸாக மாறுறது வந்து ஒரு டைனமிக் மெட்டாமார்பிசம். இதுவே தெர்மல் மெட்டாமார்பிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பசால்ட் வந்து ஸ்லேட்டாக மாறுறது வந்து ஒரு தெர்மல் மெட்டாமார்பிசம். தென் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஃப்ரம் செடிமெண்ட்ரி ராக்ஸ். சாண்ட்ஸ்டோன் இன்ட்டு குவார்ட்ஸ் காஸ்ட் பை தெர்மல் மெட்டாமார்பிசம். இப்போது சாண்ட்ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது வந்து குவார்ட்ஸாக மாறுறது வந்து ஒரு தெர்மல் மெட்டாமார்பிசம். அதுவே ஷேல் இன்ட்டு ஸ்லேட் காஸ்ட் பை தெர்மல் மெட்டாமார்பிசம். இதுக்கே வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஷேல் வந்து ஸ்லேட்டாக மாறுறதும் வந்து ஒரு தெர்மல் மெட்டாமார்பிசம் தான். தென் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டாமார்பிக் ராக்ஸ். மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஆர் மோஸ்ட்லி கிறிஸ்டலைன் இன் நேச்சர். இது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிறிஸ்டலைன் ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ வந்து ஒரு கிறிஸ்டலைன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட் பேண்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து மினரல்ஸோட கன்சிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாம் வந்து ராக்ஸோட டைப்ஸ் பற்றியும் ஸோ அகைன் அதை என்னெல்லாம் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ராக் சைக்கிள் பற்றி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.